உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அலுவலகத்தில் பிரதமர் மோடியை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சந்தித்திருக்கிறார். முக்கிய ஆலோசனையும் நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன, விவரிங்க. வணக்கம். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பிரதமர் மோடியின் அலுவலகத்தில் தற்போது ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோர் சந்தித்து பேசி வருகின்றனர். இந்த சந்திப்பில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். குறிப்பாக இந்த சந்திப்பு மற்றும் ஆலோசனையுடைய முக்கிய நோக்கம் என்பது தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு புதிய தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது தொடர்பாக இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக இருந்த முன்னாள் நீதிபதி அருண் மிஸ்ராவின் பதவிக்காலம் கடந்த ஜூன் 1ஆம் தேதியோடு நிறைவடைந்தது. அப்போது புதிய அரசு எதுவும் பதவி ஏற்காததால் தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு புதிய தலைவர் யாரும் நியமிக்கப்படவில்லை. தற்போது செயல் தலைவராக விஜய பாரதி சயானி என்பவர் தான் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் செயல் தலைவராக செயல்பட்டு வருகின்றார். கடந்த 6 மாதங்களாக தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு புதிய உறுப்பினர்களும் தலைவரும் நியமிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தான் தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு புதிய தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் நியமனம் தொடர்பாக இவர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். பொதுவாக தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவரை யார் தீர்மானிப்பது என்றால் பிரதமர், உள்துறை அமைச்சர், மக்களவை சபாநாயகர், மக்களவை மற்றும் மாநிலங்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர், மாநிலங்களவையினுடைய துணை தலைவர் அதாவது ஹரிவன்ஷ் நாராயண் சிங் இவர்கள் அடங்கிய குழுதான் யார் தேசிய மனித உரிமையத்தின் தலைவர் யார் என்பதை தீர்மானித்து குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை வழங்குவார்கள். அந்த பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் அவர்களை நியமிப்பார். எனவே அந்த புதிய மனித உரிமை ஆணையத்தினுடைய புதிய தலைவர் யார் என்பதை தீர்மானிப்பதற்காகத்தான் இந்த குழு தற்போது ஆலோசனை நடத்தி வருகின்றது. பொதுவாக உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதிகள் தான் தேசிய மனித உரிமையத்தினுடைய ஆணையராக நியமிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையிலே அண்மையில் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அவர்கள் அடுத்த தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.